கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களின் 4வது மாதம் ஆடி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் நவகிரகங்களில் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம். இந்த கடக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம் ஆடி மாதம். கேரளாவில் இதை கற்கடக மாசம், ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க. ஆக அம்மன் அருள் நிரம்பிய இந்த மாதத்தில் அம்மனை வழிபட்டு வளமோடு வாழ வேண்டுகிறேன். கும்பராசி உங்கள் ராசிக்கு 3க்கும் 10க்கும் உடையவர். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி, வெற்றி ஸ்தானம், தகவல் தொடர்பு ஸ்தானம், தைரிய ஸ்தானம், வீரிய ஸ்தானம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை குறிக்கக்கூடிய இடம், வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். ஆக 3க்கும் 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 3க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் இந்த ஆடி மாதம் முழுவதுமே. 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். ஆக செவ்வாயே பூமிகாரகம் தான். 4ஆம் இடங்கிறது அசையா சொத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக அசையா சொத்திலே எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். ஏனென்றால் 3ஆம் இடங்கிறது வெற்றி, 4ஆம் இடம்ங்கிறது சொத்து சுகம். ஆக உங்களுடைய இடம், நிலம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய நிலை, அல்லது உங்களுக்கு நல்ல இடம் சேரக்கூடிய அமைப்பு, இதில் நிலம் சம்பந்தமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சகோதர வகையிலே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சகோதரர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இல்லையா? இந்த 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நாளில் இருக்கும் பொழுது புதிய தொழில் தொடங்குதல் அல்லது தொழிலிலே கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, இந்த அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது அசையா சொத்தை உங்களுடைய சொத்தை நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் சிறப்பாக பூமி சம்பந்தமான அனுகூலங்கள், சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் செவ்வாய் சகோதரக்காரகன், உத்தியோகக்காரகன் செவ்வாய். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், இந்த இடத்தை குறிக்கக்கூடிய இடம். செவ்வாய்ங்கிறது உத்தியோகக்காரகன், உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களால் அனுகூலங்கள், இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல 3ஆம் இடங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி, வெற்றி ஸ்தானமும் அதுதான். வெற்றி கிரகம் எதுனா செவ்வாய். அப்ப எடுக்கக்கூடிய முயற்சி முதலிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதம் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடையவர். 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம், அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். ஆக இந்த 4க்கும் 9க்கும் அதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு, அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாக 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம். ஆக 4ஆம் இடத்து அதிபதி 6ல் சஞ்சரிஞ்சால் நிலம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ், ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் சில பழுதுகள் ஏற்படக்கூடிய, அதிக அளவிலே பழுது ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஏன்னா 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், 6ல் இருந்தால் நோய் ஸ்தானத்தில் இருந்தால் தாயாருக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல 9ஆம் அதிபதி அவர் தான் இல்லையா? அப்ப தந்தைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. தந்தையுடன் சில கருத்து வேறுபாடு ஏற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொலைதூர பயணத்தால் சில சங்கடங்கள், அதாவது வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கும் பொழுது வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏனென்றால் 10ஆவதுக்கு ஜென்ம சனி வேறு நடக்குது இல்லையா? அதனால கவனமா இருக்கணும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இது ஒரு சிறப்பான நிலை. ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வியாபாரம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, கணவன் அல்லது மனைவியால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரனே பெண் கிரகம் தான். அதே போல வாழ்க்கை துணையாலே ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல இந்த 4ஆம் இடம் இல்லையா, வீடு, வண்டி, வாகனம், இது சம்பந்தமான கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு 4, 9 கூடியவர். அதே போல இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இதெல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறும்.
தந்தை வழி ஆதாயங்கள், உயர்கல்வியால் அனுகூலங்கள், பிரயாணங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அனுகூலமான பலன்களை 7ஆம் இடத்திலே செஞ்சிருக்கும் போது தருகிறார். 7வது பார்வை நேராக உங்கள் ராசியை பார்ப்பார். சுக்கிரன் சனி பார்வை காம்பினேஷன் ஏற்படும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், அதாவது அதிர்ஷ்ட ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய விளையாட்டு ஸ்தானம். அதே போல 5ஆம் இடம் புத்தி, நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். பாட்டனாரை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 5க்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். 6ஆம் இடத்துல செஞ்சிருப்பார். வெறும் 3ஆம் தேதி வரை மட்டும்தான். ஆடி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தான் 6ஆம் இடத்துல செஞ்சிருப்பார். பிறகு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ காதலிலே புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, திருமணமாக பெண் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆடி மாதம் கல்யாணம் தான் பண்ணக்கூடாது, பொண்ணு பார்க்கலாம். ஆக பொண்ணு பார்க்கக்கூடிய அமைப்பு, பொண்ணு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெண் இங்கே இருக்குது, பிள்ளை இங்கே இருக்குன்னு திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு. ஏன்னா 5, 7 5 காதல் 7 கல்யாணம். இப்போ காதலால் கல்யாணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, மனதுக்கு பிடித்த வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 5, 7 சம்மந்தப்படும் பொழுது. அதே போல் 8ஆம் இடத்து அதிபதி அவர் தான் இல்லையா. 8ஆம் இடத்து அதிபதி 7ல் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆனவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுடன் வாக்குவாதத்தை, கணவன் மனைவிகளே வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். புதன் உங்களுக்கு புதன் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம், இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இந்த மாதம் செஞ்சிருக்கிறார். இது சிறப்பற்ற நிலை. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி 6ல் செஞ்சிருக்க கூடாது. அப்ப கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, நண்பர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும், நண்பர்களுடன் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த சமூகத்திலே சில பிரச்சனைகள், அதாவது சமூக ஊடகங்கள்ல இந்த போஸ்ட் போடுறதெல்லாம் தவிர்க்கணும். இல்லைன்னா அது வழியா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாடிக்கையாளர்கள்ட்ட நல்ல முறையில் பழக வேண்டும். இல்லைன்னா வாடிக்கையாளர்கிட்ட சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ஆக வாடிக்கையாளர்கள் வழியாக பிரச்சனையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக வாழ்க்கை துணை வழியாக சில பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனை பெரிதாகிவிடும். ஏன்னா ஏற்கனவே 8ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்காரு, இந்த 7ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்காரு இந்த மாதம் முழுவதுமே சூரியன். ஆக கண்டிப்பாக வாழ்க்கை துணையில் இந்த மாதம் பிரச்சனையை தவிர்க்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக ஆடி கழிவிடன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆடி மாதம் கடைசி, அதாவது சூரியன் ஆயில்ய நட்சத்திரத்தில் கடைசியில் செஞ்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடன் குடும்பத்திலே சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். ஆக என்ன இருந்தாலும் இந்த ஆடி மாதம் அம்மனை வழிபட்டு அம்மனருடைய அருளால் செழிப்பான வாழ்க்கை அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.